அண்ணனை தமிழ் தாய்க்கு தந்த காஞ்சிக்கு வந்துள்ளேன். நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்யறது மட்டும்தான் நம்மளோட ஒரே குறிக்கோள். இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம். ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு? நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டைலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம். பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் சி. நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கி இருக்கிறோம். பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே,